அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா அல்வசீம் ஷீப் ஃபார்மில் தாங்க இருக்கேன். ரம்ஜானுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு ஆடு இருக்குங்க. அந்த ஆடு பேர் வந்து பீஸ்ட்டு, மார்ஷல்லா பிரீடு. இன்ஷால்லா அது வந்து இந்த வீடியோவில் காட்ட முடியாது, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஆடை பற்றின ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுலேருந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மார்ஷல்லா வளர்ந்து வந்து விஜயவாடாவுக்கு வந்து போகுது. விஜயவாடாவில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குங்க, சரிங்களா, டிகே ஷீப் ஃபார்ம். அவர் தான் வந்து நம்ம அல்தாஃப் பாய் கிட்ட அந்த ஆடு எடுத்து கொடுத்துருக்காரு ஒருத்தருக்கு. அந்த டிகே ஷீப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபார்ம் அது. இப்போ இல்லை, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 3 இயர்ஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லலாம் போய் இன்டர்வியூ எடுத்த ஒரு ஃபார்ம் அது. அங்கேருந்து நம்ம அல்தாஃப் பாய் ஃபார்முக்கு வந்து அவர் அந்த ஆடை பார்த்து எடுத்து ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருக்காரு, சரிங்களா. ஃபார் த ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுலேருந்து ஒரு மார்ஷல்லா வந்து விஜயவாடாவுக்கு போகுது. விஜயவாடாவில் பார்த்தீங்கன்னா மார்ஷல்லா வந்து ப்ரீமியமாக ஆல்ரெடி இருக்கும் அங்கே. பட் அப்படி இருந்தாலும் கூட அங்கேருந்து வந்து பார்த்துட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கே வந்து போகிறாங்க, சரிங்களா. அருமையான ஒரு ஆடுங்க. அந்த ஆடு பேர் வந்து நம்ம அல்தாஃப் பாய் என்ன வச்சுருக்காருன்னா பீஸ்ட்டு. 2 வருஷம் வளர்த்துருக்காருங்க அந்த ஆடு. ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் ஒரு ஆடை வந்து 2 வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாதுங்க. ஃபார்ம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது. இப்போ நம்ம நெல்லூர் ஜுடிபி மேட்டருக்கு வரலாம் பாருங்கள். ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து எனக்கு சடனாக ஒரு ஃபோன் கால் வந்ததுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வைக்கலான்னு இருக்கோங்க, நம்மளுக்கு வந்து இப்படி செலெக்ஷன் எல்லாம் இப்படி தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கால். சரிங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்தைக்கு வந்து போகலாம், ஃபீல்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு சந்தையில் வந்து சரி இப்படி தான் எடுக்கணுமா அப்படி தான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேள்விகள்லாம் கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு ஸ்டார்ட் ஆனது தான். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆடுங்க எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, போன வருஷம் வந்து ஒரு 60 மார்ஷல்லா கிட்ட வந்து வளர்த்து சேல்ஸ் பண்ணிட்டாருங்க. அந்த வீடியோ வந்து எடுக்க முடியலை, ஏன்னா ஆல்ரெடி வந்து அது சேல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து என்னால் வந்து வர முடியல. எல்லாம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல வளர்ப்பு, நல்ல மெயின்டெனன்ஸுங்க. ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷத்தில் வந்து இந்த மாதிரி வளர்க்குறதெல்லாம் வந்து ஈஸி கிடையாது. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், டெடிக்கேஷன் அந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் வந்து பண்ண முடியும். போன வருஷம் வந்து ஒரு 60 மார்ஷல்லாங்க வளர்த்து சேல்ஸ் அப்படியே கொடுத்துட்டாரு பிரதர். நான் பிரதரோட இன்ஸ்டா ஐடி வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன், அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் பிரதர் வந்து மார்ஷல்லா எப்படியெல்லாம் வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி. அதில் ஆனால் அதிகமாக அளவில் வந்து எப்படி சொல்கிறது, 60 இருந்தது வந்து காட்டிருக்க மாட்டேன்னா வீடியோ போடுறதில்ல. பிரதருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாதுங்க, சரிங்களா. எனக்கு வந்து இப்போ கூட நினச்சா வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சந்தைக்கு போனது தான் பிரதர் கூட அந்த ஒரு ஞாபகம் வருது. எதுவும் தெரியாமல் அப்படி போய் இப்போ வந்து பாருங்கள், இந்த ஆடை பற்றி சொல்கிறேன். இப்போது இதுக்கு வந்து 2 பல் இப்போ தாங்க போட போகுது, சரிங்களா. இந்த ஆடு வந்து நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு கூட இன்ஷால்லா வந்து வைக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இந்த ஆடு, சரிங்களா. பிரதர் வந்து இப்போ கொடுக்க போகிறாரா இல்லை இது மட்டும் நெக்ஸ்ட் இயரான்னு தெரியல. அடுத்த வருஷத்துக்கு வந்து இது நல்லா லோடு ஏற்றி மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னாக்கா சூப்பராக இருக்குங்க இந்த ஆடு. அதே மாதிரி வந்து இந்த ஆடுக்கு வந்து இப்போ 4 பல்லு ஏறுது, சரிங்களா. 4 பல்லு கிடையாது, 4 பல்லு வந்து இப்போ தான் ஏற போகுது. இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்ததுங்க, சரிங்களா. ஒரு சந்தைக்கு போகிறோம்,
ஒரு 10 ஆடு 15 ஆடு 15 ஆடு வந்து எடுக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு ஆடை செலக்ட் பண்ணி எடுத்து அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து ஆடு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும் ஆடு, சரிங்களா? இந்த ஆடுலாம் பாருங்க, நல்லா ஹைட் இருந்துங்க. இது நெல்லூர் ஜுடிப்பியில் பார்த்தீங்கன்னா அடிக்கரப்புலேருந்து ஒயிட்டு நல்லா ப்ரீமியமாக வச்சுருக்காரு எங்கள் பிரதரு. இன்ஷல்லா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிரதரோட காண்டாக்ட் டீட்டெயில் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். கால் பண்ணிவிட்டு எப்போ விசிட் பண்ணலாம் அதெல்லாம் கேட்டுட்டு லொக்கேஷன்லாம் வாங்கிட்டு கரெக்டாக வாங்க, சரிங்களா? நம்ம சென்னையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 65 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த ஃபார்ம் இருக்குது. இவனுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா 4 பல்லு ஏறிட்டு இருக்குது, சரிங்களா? நல்லா குவாலிட்டிங்க இவன். நிறைய பேர் ஒயிட்டு சொல்லுங்க பிரதர் அன்சைஸ்லன்னு சொல்லி கேட்டிருந்தேங்க, பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்கும், லொக்கேஷன் கேட்டு வந்து பார்த்து என்ன ப்ரைஸ் இருக்கோ பிரதர் சொல்லுவார், புக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது வந்து இப்போ பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு பேட்சுங்க, சரிங்களா? இன்னொரு பேட்ச் வந்து இன்ஷால்லா இப்போது இறக்க போகிறோம், அதுவும் வந்து பார்க்கலாம் நம்ம, சரிங்களா? வாத்து இந்த பன்னூர்லாம் பாருங்க, இது பன்னூர்லாம் வந்து சேல்ஸுக்கு கிடையாது, ஆசைக்காக வச்சிருக்காரு. பாருங்க வாத்து, மணிலா வாத்து வந்து குட்டிலாம் போட்டிருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு, அதுவும் வந்து கோழி குஞ்சுனா இருக்கு, இங்கே எடுத்துருக்குறாங்க ப்ரீடு. கூஸ் வாத்து, மண்டிலா, நாட்டுக்கோழி, ஆடுங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடங்க இது. நிறைய மெசேஜஸ் எனக்கு, பிரதர் ஆடு நல்ல குவாலிட்டியில் எங்கே இருக்குது உங்களுக்கு? இதோ நம்ம அல்வசீம் ஷீப் ஃபார்மில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், மாஷாஅல்லாஹ் அருமையான ஆடுங்க இருக்குங்க. சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் பார்க்கலாம், சரிங்களா? கைஸ் இது வந்து பேட்ச் 2ங்க, சரிங்களா? இதில் 4 பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆடு தான் இருக்குது. இது ஒன்று, இது வந்து ரம்ஜானுக்கு முன்னாடி வீடியோவில் கீழே இறக்கி பார்த்துருப்போம். இதோட கொம்பு எல்லாம் பாருங்கள், செம்ம கனங்க. இது 4 பல்லு இருக்குது, இது வந்து 2 பல்லு தான், சரிங்களா? நல்லா வளர்ப்புங்க இவர்கிட்ட. இதுக்கு வந்து பல்லே போடலை, இப்போ தான் ஏறிட்டு இருக்குது, சரிங்களா? இது வந்து மேபி நெக்ஸ்ட் இயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாய், நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு ஆடு இருக்கு பாருங்க, இந்த ஆடுக்கு பேர் வந்து பிக் புல்லுங்க, சரிங்களா? 4 பல்லு தான் இப்போ. இதுவும் வந்து நல்ல சைஸில் இருக்குது, இதுவும் சேலில் இருக்குது, சரிங்களா? அல்தாப்பாயோட செலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஆடுக்கும் 2 பல்லுங்க. 2 பல்லில் வந்து ஆடு வந்து இந்த சைஸில் நிற்கிறதுனால வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்ல வளர்ப்புன்னு சொல்லி. டிஃப்ரெண்ட் கலருங்க இது. அது பிளாக் ஃபேஸ்னால அக்ரிசிவ் தான், நிறைய வீடியோஸில் சொன்னது தான். 2 பல்லுங்க இது.
2 பல்லுக்கு வந்து நல்ல சைஸுங்க இது. இப்பதான் 2 பல்லு போட்டிருக்கேன் இது. ஃபார்ம் செட்டப்ல இருந்து வளர்ப்புல இருந்து எல்லாமே மாஷல்லா அருமையா பண்ணியிருக்காரு. கைஸ் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து வெளியே பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து உள்ள வந்திருக்கோம். இந்த ரோ பூரா தான் நம்ம வந்து வெளியே பார்த்தது. இப்போ ஒரு கடாவை வந்து வெளியே கொண்டு போறோம். இது வந்து சேல்ல இருக்கு, சரிங்களா. இந்த ரோல எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருங்க. இது மட்டும் சேல்ல இருக்கு, செம்ம அழகா இருக்கு. இது வெள்ளை வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா. இந்த பிளாக்லாம் நெக்ஸ்ட் இயருங்க. இதுவும் நெக்ஸ்ட் இயர் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் இயர் இந்த ஆள்லாம் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம, சரிங்களா. இது வந்து அடிக்கருப்பு பார்த்துக்கோங்க. நல்லா குவாலிட்டி செலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு தாப்பாய். இந்த சைட்லாம் நம்ம ஆடு வெளியே கழட்டி வந்து பார்த்தாச்சு, சரிங்களா. இப்போ அந்த ஒயிட் ஆடு வெளியே போயிருக்குல்ல, அதை வந்து நம்ம போய் பார்க்கலாம் இப்போ, சரிங்களா. கைஸ் இப்போ இந்த ஒயிட்டுக்கு வந்து 4 பல்லு வந்து ஏறுதுங்க, சரிங்களா. நல்ல அழகுங்க. இது வந்து சேல்ல இருக்கு. நம்ம பக்ரீத் டைமில் வந்து அந்த மூச்செல்லாம் போட்டு வயிற்றுல அந்த கயிறுலாம் கட்டி பார்த்தோம்னாக்கா சூப்பராக இருக்கும் இந்த ஆடு. கொம்பை பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டு கொம்புங்க இது. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணோம்னாக்கா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஒயிட்டு. செம்ம அழகுங்க இது. யாருன்னா இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணி லொக்கேஷன் வாங்கிட்டு எத்தனை மணிக்கு ஃபார்மில் இருப்பாங்கன்னு கேட்டுக்கோங்க. தெளிவாக கேட்டுட்டு அந்த வாங்க, சரிங்களா. கைஸ் இந்த ஒயிட்டும் வந்து சேலில் இருக்கு. ரெண்டுமே வந்து குண்டூருங்க, சரிங்களா. இது வந்து ஃப்ரெஷ்ஷு 2 பல்லுங்க, சரிங்களா. இன்னும் பக்ரீத் வரத்துக்கு வந்து டைம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் வந்து நம்ம இன்ஷால்லா எதிர்பார்க்கலாங்க ரெண்டுத்துலேயுமே, சரிங்களா. ரெண்டுமே வந்து சேலில் இருக்கு. ரெண்டுமே குண்டூர் தான். அது வந்து பியூர் ஒயிட்டு. இது வந்து கண் செவலை மாதிரி லைட்டாக, சரிங்களா. நல்ல குவாலிட்டிங்க ரெண்டும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நெல்லூர் ஜுடிப்பியும் ஆர்ஷலா பார்த்தோம், சரிங்களா. இது வந்து குண்டூர். நல்லா அக்ரெசிவாக இருக்காது. கைஸ் இன்னொரு குண்டூர் வந்திருக்கு பாருங்க. இது வந்து எப்படின்னா நெக்ஸ்ட் இயர் மாதிரி தான் சொன்னார். பட் வந்து யாருன்னா விருப்பப்பட்டு கேட்டால் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, சரிங்களா. 2 முடிஞ்சு 4 வந்து ஏறுதுங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஏறுது, சரிங்களா. 3 ஆடு இருக்குங்க, 3மே குண்டூர் தான், சரிங்களா. கைஸ் ஆல்ரெடி வந்து ஒரு 3 ஆடு பார்த்தோமா. இதுவும் குண்டூர் தான், ஆனால் இது வந்து சேல்ல இல்லை, சரிங்களா. இது வந்து மில்க் தீத்துங்க. சைஸ் பாருங்க, மில்க் தீத்தில் வந்து இந்த மாதிரி சைஸ்லலாம் ரேருங்க ஆடு பார்க்குறது, சரிங்களா. இது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு. இது வந்து கன்ஃபார்ம் யாருக்கும் கொடுக்க மாட்டார் அல்தாப் பை. இது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு தான். குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்கு, மாஷல்லா. நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னாக்கா சூப்பராக வந்துடும் இந்த ஆடு. இந்த ஆடோட தலை செட்டிலிருந்து முடி ஷோ பயங்கரமாக இருக்கு. பாய்க்கு வந்து இது வந்து 2வது வருஷங்க, சரிங்களா. 2வது வருஷத்தில் வந்து மாஷல்லா அவருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் வந்து அவர் வச்சிருக்கார்.
வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு ஆடும் வந்து செலெக்ஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்கும். சரிங்களா? நல்ல தலை செட்டுங்க இது. நெக்ஸ்ட் இயருக்கு தாராளமாக போடலாம் இந்த ஆடு. கைஸ் இது வந்து 5வது குண்டூருங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 பார்த்தோம். 4வது வந்து உள்ள கட்டியாச்சு அது பார்த்தது. இது வந்து 5வதுங்க. 2 பல்லு தான். யாருன்னா விருப்பப்பட்டீங்கன்னா கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? யாருன்னா இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கொடுப்பாரு. இன்ஷால்லா நேரில் வந்து பாருங்க. சரிங்களா? இன்னும் 2 பல்ல தான் இருக்கு இந்த ஆடு. சரி, ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து அல்தாஃப் பாய் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கால் பண்ணுங்கள், லொக்கேஷன் வாங்கிக்கோங்க. டைமிங் வந்து கேட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த டைமிங்கில் வந்து விசிட் பண்ணலாம். ஃபார்மு கேட்டுட்டு வாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு சிலர் வந்து டைரெக்டாக வந்துட்டு அவர் வந்து அப்ராட் போயிட்டார். பட் இருந்தாலும் என் சைட்லேருந்து நான் பேசி ஃபார்முக்குள்ளே வந்து விசிட் பண்ண வச்சுட்டேன். பட் இந்த டைம் வந்து இன்ஷால்லா நீங்கள் முன்கூட்டியே வந்து பேசிட்டு டைம் ஃபார்மில் இருப்பாங்களா என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து நீங்கள் வாங்க. சரிங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.